ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் கிறிஸ்பியாகவும் செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பவுலில் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதனால் உப்பு கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்கு 300 கிராம் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துருங்க. தோல் சீச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா அகலமான கடாயாக இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரை ஆகும் ஈஸியாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் வச்சு டைரெக்டாக நம்ம எண்ணெயிலே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்லைசர் நல்லா தின்னாக இருக்க ஸ்லைசராக பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக ஃப்ரை ஆகும் நமக்கு பொட்டேட்டோ சிப்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஸ்டார்ச் எல்லாம் போகணுங்கிறதுக்காக ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் கழுவிட்டு திருப்பி அதை காய வச்சு இல்லைனா துணியில் வச்சு நல்லா தொடச்சிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்படி செய்யும் போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம ஸ்லைஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம வச்சுருக்க உப்பு தண்ணியில் 1 ஸ்பூன் எடுத்து நம்ம இதில் தெளித்து விட்டுறலாம். அப்போது கொஞ்சம் படப்படன்னு சத்தம் கேட்கும், பயப்படாதீங்க. அந்த உப்பு நல்லா சிப்ஸில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த சத்தமெல்லாம் அடங்கினாதாங்க நம்ம சிப்ஸ் ரெடி ஆகும். இடையில ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சத்தமெல்லாம் அடங்கி எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சிப்ஸ் கலர் பாருங்கள், நல்ல பர்ஃபெக்ட் கலர் கிடச்சிருக்கு. நீங்கள் சிப்ஸ் செஞ்சதுக்கப்புறம் கூட உப்பு தூள் தூவிக்கலாம். அந்தளவுக்கு அது செட் ஆகாது. ஒரு சிப்ஸில் ஜாஸ்தியாக போய்டும், ஒரு சிப்ஸில் இருக்கவே இருக்காது உப்பு டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் உப்பு தண்ணி தெளிக்கும் போது நல்லா ஈவனாக உப்பு எல்லா இடத்துலையுமே எல்லா சிப்ஸ்லேயுமே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. சத்தம் பாருங்கள். நான் இன்னொரு ஈடு உங்களுக்கு இதே மாதிரி போட்டு காட்டுறேன். நீங்கள் சிப்ஸ் சீவி விட்ட உடனேயே அந்த உப்பு தண்ணி 1 ஸ்பூன் நல்லா தெளித்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்லா டேஸ்ட்டான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை சைட் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ் கூட, சாம்பார் சாதத்து கூட, எல்லாத்துக்கூடவும் இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூப்பரான ஸ்நாக் ரெசிபி கூட இது. ஒரு ஈடுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் உப்பு தண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த 3 உருளைக்கிழங்குக்கு எனக்கு மிச்ச உப்பு தண்ணி கொஞ்சம் இருந்தது. நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. ஆயிலெல்லாம் ரொம்ப குடிக்கல, டேரெக்டாக நம்ம போடுறதுனால ஆயில் குடிக்குன்ற டவுட்டும் உங்களுக்கு வேணாம். பாருங்கள், சத்தமெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலேருந்து சிப்ஸை நம்ம எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டு எடுத்தாச்சு. நான் எடுத்த 3 உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொறுன்னு நல்லா இருந்தது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வாரம் வரைக்கும் அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் பெப்பர் பவுடர் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சிட்டோன்னா அப்படியே இருக்கும் பாருங்கள். எப்போ தேவையோ அப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு டக்குன்னு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கூட எடுத்து வச்சு கொடுத்துடலாம். அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.